குழந்தைகளுக்கு சேமிப்பு கணக்கு தொடங்கி அதுல அவங்களுக்கு சேமிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செல்வ மகள் சேமிப்பு கணக்கு திட்டம் அப்படிங்கிறது. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்ல 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளோட பேர்ல அவங்களுடைய பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா இந்த சேமிப்பு கணக்கை தொடங்க முடியும். ஸோ அதன் மூலமா பெண் குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட 21 வயசு அடையிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் அவங்களுக்கு சேமிப்பு தொகையானது கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீம் வந்து மத்திய அரசினால 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளோட பேர்ல அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் இந்த திட்டத்தின் கீழ் கணக்கு தொடங்கலாம். ஸோ இந்த கணக்கு தொடங்கிட்டாங்கன்னா ஒரு நிதியாண்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க குறைந்தபட்சம் 250 ரூபாய் செலுத்தலாம், இல்லைன்னா 1.5 லட்சம், அதிகபட்சமா 1.5 லட்சம் வரைக்கும் அந்த கணக்குல செலுத்த முடியும். ஸோ செலுத்தி கணக்கு தொடங்கி ஒவ்வொரு நிதியாண்டுக்கும் அந்த குறைந்தபட்ச அமௌண்ட் இல்லைன்னா அதிகபட்ச அமௌண்ட் இது ரெண்டுக்கும் இடையில உள்ள அமௌண்ட் அவங்க பே பண்ணிட்டே இருக்காங்க, அதாவது அந்த டெபாசிட் பண்ணிட்டே இருக்காங்க அந்த கணக்குல அப்படின்னா இதுக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசினால 8.2% வட்டியானது வழங்கப்படும். ஸோ டெபாசிட் பண்ணி அங்கேயே வச்சிருக்கோம், வைப்பு தொகையா இருக்கு. ஸோ வட்டி ஏறிக்கிட்டே இருக்கும், அதாவது வட்டி 8.2% வந்து வட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ லாஸ்டா பாத்தீங்கன்னா இந்த கணக்கு தொடங்குற நாள்லேருந்து 21 வருஷத்துக்கு அப்புறமா இந்த கணக்கு வந்து முதிர்ச்சி அடைஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமா அந்த பணத்தை நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா அங்கேயே வச்சிருந்து கூட அந்த கணக்குலேயே வச்சிருந்து கூட அப்புறமா நமக்கு தேவைப்படுறப்ப அந்த பணத்தை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கு இடையில பணம் தேவைப்படுது. இப்போ அந்த பொண்ணு வந்து பெண்ணோட பேர்ல தானே தொடங்குறாங்க, பெண் குழந்தையோட பேர்ல. ஸோ அவங்க வந்து 10வது படிச்சு முடிச்சிருக்காங்க, இல்ல 12th முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு விரும்புறாங்க அப்படிங்கிற பட்சத்துல உயர்கல்விக்கு அவங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா அவங்க வச்சிருக்காங்க இல்லையா அந்த வைப்பு தொகை, அதுல 50% வந்து அவங்க வித்ட்ரா பண்ண முடியும். 50% வந்து அவங்க எடுத்து அவங்களுடைய உயர்கல்விக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும்.